மூன்று வித ராஜ்யங்களின் பாகம் 2 என்பதை குறித்து உங்களோடு கூட பேச போகிறேன். மூன்று வித ராஜ்யங்களிலே 3 ராஜ்யங்களை குறித்து நான் ஒரே நேரத்தில் பேசி முடிக்கிற காரியத்துக்குள்ள போவதற்கு முன்பதாக முதலாவது ராஜ்யமாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய முதல் கோணத்தை நான் கடந்த செய்தியிலே உங்களோடு கூட செய்தி கொடுத்து முடித்தேன். முதல் கோணம் என்பது என்ன? தேவன் ஆதியிலிருந்தே சதா காலங்களிலும் சகலத்தையும் ஆளுகை செய்கிறார் என்ற அவருடைய ராஜ்யம் என்பது அது மாறாத நிலைப்படுத்தப்பட்ட ஒரு ராஜ்யமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். தேவன் தான் வானத்துக்கும் ராஜா, பூமிக்கும் ராஜா, பாதாளத்திற்கும் அவரே ராஜாவாக இருக்கிறார். எங்கும் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டுத்தான் எல்லாமே இருக்கிறது என்பதிலே அந்த வார்த்தையை பார்த்தோம். சதா காலத்திலும் சகலத்திற்கும் அவர் ராஜா என்பதை குறித்து பார்த்தோம். இப்ப சாத்தானும் அவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டு அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவனத்தான் இருக்கிறானா, இல்ல அவன் தனிச்சு போயிட்டானா? தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகைக்கு விளக்கப்பட்ட எதுவுமே இல்ல. வானம் எனது சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. பாதாளத்தின் திறவுகோள்களே இப்ப யார் கையில் தான் இருக்குது? இயேசு கையில் தான் இருக்குது. அப்படி என்றால் சகலவற்றிற்கும் மேலாக தேவன் ராஜாவாய் சதா காலங்களிலும் சர்வத்தையும் ஆளுகை செய்வராய் இருக்கிறார் என்ற அந்த பரந்த முதல் கோணமாகிய தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு தொகுப்பை கொடுத்து இப்பொழுது இரண்டாவது பகுதியாக இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் இரண்டாவது கோணத்தை குறித்து உங்களோடு கூட பேச போகிறேன். தேவனுடைய ராஜ்யத்தின் இரண்டாவது கோணம் அது என்னவென்றால், தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்க போகிற காரியத்தை குறித்து விவரிக்கிற காரியமா இருக்கிறது. இப்பொழுது அவர் ராஜாவா இருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. அவர்தான் ராஜா. ஆனா வெளிப்படையாக பூமி அனைத்தின் மீதும் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை ஒரு நாள் ஸ்தாபிக்கிற வேலையை செய்ய போகிறார். அந்த தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படுதலிலே 3 விதமான நிலைகள் இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு வேகமாக எங்களோடு பேச போகிறேன். சகலத்தையும் ஆளுகை செய்தல் என்ற பொது கோணம் என்பது ஏற்கனவே எங்கும் எல்லாவற்றிலும் நிலைப்படுத்தப்பட்ட காரியம் என்பதை ஒரு பக்கம் வைத்துக் கொண்டு அந்த தேவ ராஜ்யம் பூமியிலே அது நிலைப்படுத்தப்படல் என்பதில் இருக்கிற 3 நிலைகளை நாம் வேதாகமத்திலிருந்து பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து முதல் முறை இந்த பூமிக்கு வந்த பொழுது அவருடைய பிறப்பின் அந்த நாட்களிலே அவர் குறித்து அறிவிக்கப்பட்ட அல்லது அறியப்பட்ட சத்தியம் என்ன என்பதை குறித்து முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1-2 வசனங்களை தயவாய் வாசியுங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெஹேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏற்கனவே ஒருவன் ராஜாவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் அது. பெயர் ஏரோது ராஜா. ராஜாவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே ஒரு நாள் இயேசு பிறந்து விட்டார் என்ற காரியம் நடந்த பொழுது, இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள், இந்த சாஸ்திரிகள் என்று சொல்லப்படுறவங்க யாருங்கன்னா பலவிதமான காரியங்களை ஆராய்ச்சி பண்ணுகிறவர்கள், பலவிதமான சாஸ்திரங்களை படித்து தேறின வல்லுநர்கள். இவைகளை தேறின இந்த சாஸ்திரிகள் ஒரு குழு வந்து எருசலேமை நோக்கி வருகிறார்கள். வந்து அவங்க கேட்ட அந்த கேள்வியை நன்றாக நிதானித்து பாருங்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்றார்கள். யார் பிறந்திருந்த பொழுது கேள்வி கேட்டாங்க? இயேசு பிறந்த பொழுது. இவர்கள் கேட்ட கேள்வி என்ன? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறாரே, அவர் எங்கே என்று கேட்டார்கள். நான் சொல்ற கவனிங்க, இந்த சாஸ்திரிகள் பலவிதமான காரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள், பலவிதமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு கணக்கிட்டு பார்த்து, நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி, இந்த நட்சத்திரங்களை வைத்து படித்தல், எண்களை வைத்து படித்தல் என்று சொல்லி இதில் தேறின இப்படிப்பட்ட ஞானிகளாக இருந்தவர்கள் அவர்கள் எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்க்கிற பொழுது யூதருக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் சொல்லி அவர்கள் கணக்கில் கண்டுபிடித்து விட்டுதான் இப்ப விசாரித்துக் கொண்டு வருகிறார்கள். அவர் எங்கே என்று சொல்லிட்டு சொல்றாங்க, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இந்த வசனத்திலிருந்து நான் பார்க்க வேண்டிய ஒரு குறிப்பு என்ன? தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே வருகிற காரியம் அல்லது பூமியிலே நிலைப்படுத்தப்படுகிற காரியத்திலே 3 நிலைகள் இருக்கிறது என்று சொன்னேன். அதிலே முதல் நிலையை குறித்து இப்பொழுது வேகமாய் பேச போகிறேன். இந்த முதல் நிலை என்பது இயேசு முதலாவது வருகையின் பொழுது இந்த பூமிக்கு வந்த பொழுது அது ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது.
இந்த முதல் நிலை குறித்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இயேசுவின் முதலாம் வருகையில் ஆவிக்குரிய ரீதியில் என்ற ஒரு வார்த்தையை நான் அடைமொழியாக கொடுத்திருக்கிறேன். In a spiritual meaning or in a spiritual mode, the kingdom of God has begun already when Jesus came to this earth for the first time. இயேசு தன்னுடைய முதல் வருகையிலே இந்த பூமிக்கு வந்த பொழுது ஆவிக்குரிய ரீதியிலே தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது நடந்து விட்டது என்பதை முதலாவது குறித்துக் கொள்ளுங்கள். அதை அடையாளப்படுத்துவதற்காக இந்த வசனத்திலே பார்க்கிறோம். இயேசு பிறந்த பொழுது அவர் குறித்து என்ன விசாரிச்சாங்க? யூதருக்கு ராஜா. ராஜ்யம் என்ற வார்த்தையுடைய அர்த்தம் கவனிச்சீங்க இல்லையா? ராஜ்யம் என்ற வார்த்தைக்குள்ள என்ன வருது? ராஜா என்ற காரியம் இருக்கிறது. ராஜாவினுடைய ஆளுகையை குறிக்கிற ஒரு வார்த்தை பார்க்கிறோம். இப்போ இயேசுடைய பிறப்புக்கு முன்பதாகவே அறிவிக்கப்பட்டிருந்த செய்தி, முன்னறிவிக்கப்பட்டிருந்த தீர்க்க தரிசனம், அவருடைய வருகை குறித்து யூதர்களாலே எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருந்த உண்மை என்னவென்றால் ஒரு ராஜா வருவார் என்பதாகும். அப்படி ஒரு ராஜா வருவார் என்று சொல்லி அவர் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே யூதர்கள் வேதாகம தீர்க்கதரிசனம் மூலமாக அறிந்து அதை எதிர்பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்ப அந்த காலம் நடந்து விட்டது. சாஸ்திரிகள் இன்னொரு தேசத்திலிருந்து எங்கிருந்தோ புறப்பட்டு வந்து அதை கேட்டு விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எருசலேமிலே வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் அதை இன்னும் சரியாக என்ன செய்யல, அடையாளம் காணாதவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஏரோது ராஜா கிட்ட போய் கேட்கிறாங்க. அவர் உடனே எல்லா சாஸ்திரிகளையும் கூப்பிட்டு கணக்கு போடுறாரு. இவர் எங்க பிறந்திருப்பாரு, அவர் யாரா இருக்குன்னு சொல்லும் பொழுது அப்ப அவங்க வேதாமத்தை வச்சு விசாரிச்சு வேத வல்லுநர்கள் என்ன கணக்கு கொடுத்தாங்க? பெத்லெகேமிலே அவர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை சொன்னவனே இவங்க இங்க இருந்து புறப்பட்டாங்க போயிட்டாங்க. இப்போ இந்த ராஜா என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் ஆழமாய் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் முதல் வருகையிலே அவர் பிறந்த பொழுது அவரை குறித்து அறியப்பட்ட, எதிர்பார்க்கப்பட்ட, சொல்லப்பட்ட உண்மை ராஜா என்ற வார்த்தை. இப்போ அவர் பூமியில ஊழியம் செய்து கொண்ட வாழ்க்கை காலங்களை பார்க்கிறோம். அவர் வாழ்ந்த காலத்துடைய மொத்த வருஷங்கள் 33 வருஷங்கள் தான். இந்த 33 வருஷ காலங்களில் அவர் பல ஊழியங்களை செய்தார், பல பிரசங்கங்களை செய்தார், பல விதமான அற்புத அடையாளங்களை செய்தார், பலரை உருவாக்குற வேலை செய்தார், சீடர்களை உருவாக்கினார், பல இடங்களுக்கு சென்று சுகமாக்குற வேலை செய்தார், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இப்போ அவருடைய ஊழியங்கள் முடிந்து பிறப்புக்கு அடுத்து அவருடைய இறப்பின் தருவாய்க்குள்ளே வருகிறேன். பிறப்பின் பொழுது ஒரு வார்த்தை பார்த்தோம் இல்லையா, யூதருக்கு ராஜா. இப்ப அவர் இறக்க போருக்கு முன்பதாக கடைசியாக அந்த தருணத்தில் நடந்த சில வார்த்தைகளை கவனியுங்கள். மத்தேயு 21 அதிகாரத்துக்கு நேரடியாக வாருங்கள். 21:4-5. இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இந்த சம்பவத்தை நீங்கள் கவனித்து பார்க்கிறீர்கள். இங்கே நாம் ஒரு குறிப்பை கவனிக்கிறோம். இது இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்பதாக, அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்பதாக நடக்கிற ஒரு விசேஷித்த பவனி நிகழ்ச்சியாகும். இந்த பவனியை குறித்து உங்களுக்கு எல்லாரும் தெரியல. தாவீதின் குமாரனுக்கு ஓசானா என்று சொல்லி பாடிக்கொண்டு அநேகர் அவருக்கு முன்பதாக தங்களுடைய வஸ்திரங்களை விரித்து, மரக்கிளைகளை விரித்து, அவரை ஒரு கழுதையிலே அமர்த்தி ஒரு பவனியாக அழைத்துக் கொண்டு போகிற பொழுது என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது? இதோ உன் ராஜா. ஊழியங்கள் எல்லாம் முடிச்சு மரிக்க போறதுக்கு முன்பதாக அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை தான் இவளுக்கு காமிச்சு, சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு அவரை அப்பொழுது ஒரு கழுதிலே அமர்த்தி ஒரு ராஜாவை போல நடத்தி கொண்டு போனார்களாம். தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது என்று சொல்லப்பட்ட காரியம் எங்கே இருக்குது என்று சொல்லி அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களானால் சக்கரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9 அதிகாரம் 9 வசனத்திலே இந்த காரியம் இருக்குது நாம் அங்கே பார்க்கிறோம். சக்கரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். இந்த வசனத்தை தான் இயேசுவை கழுதையிலே அமர்த்தி கொண்டு போகிற பொழுது சொல்லி பாடுகிறார். தீர்க்கதரிசினாலே உரைக்கப்பட்டது சொல்லப்பட்டுச்சுல, அந்த வார்த்தை தான் இங்கே பார்க்கிறோம். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப மரிக்கிறதுக்கு முன்பதாக இந்த வார்த்தைகளை சொல்கிற பொழுது அவரை யாராக அங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறார், அறிவிக்கப்படுகிறார்? கவனிங்க, உன் ராஜா.
இப்ப ராஜா என்று சொல்கிற பொழுது அது எதோடு தொடர்புடைய என்பதை மறந்துடாதீங்க. ஒரு ராஜ்யத்தோடு தொடர்புடைய வார்த்தையாகும். ராஜ்யத்தோடு தொடர்புடைய காரியத்தை பார்க்கிறோம். இப்ப முதலாம் வருகையின் பொழுது இயேசுவின் மரணத்துக்கு முன்பதாக யூதர்களாலே இந்த சத்தியத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. யூதர்கள் அவரை சாதாரண ஒரு மனிதனாகத்தான் பார்த்தார்கள். இன்னும் சொல்லணும்னா அவர் மிகவும் கீழ்த்தரமான ஒரு நிலைமையில் தான் அவரை நடத்தினார்கள். அவங்க என்ன சொன்னாங்க? யாருவே தச்சன் மகன் தானே, அல்லது மரியாளாக இருந்த அந்த மரியாள் திருமணத்திற்கு முன்பதாகவே அவள் கருத்தரித்திருந்தால், ஆகவே ஒரு வேசித்தனம் வாழ்க்கை மூலமாகத்தான் இவன் உருவானவன், ஆகவே இவன் ஒரு வேசியின் மகன் என்றுதான் இயேசுவை பார்த்தார்கள் யூதர்கள். யூதர்களுக்கு இந்த உண்மை வெளிப்படவில்லை, அவர் ஒரு ராஜா என்பது. ஆனால் இயேசுவை யாரெல்லாம் விசுவாசித்து அவருடைய சீடர்களாக அவரை பின்பற்றினார்களோ அவர்களுக்கு இயேசு ஒரு ராஜா என்ற உண்மை வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அவர்கள் அதை கண்டுபிடித்து விட்டார்கள். சொந்த ஜனத்தின் மத்தியில் வந்த பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இயேசுவுடைய சீடர்களாக இயேசுவை விசுவாசித்த யாவரும் இவர் ஒரு ராஜா என்பதை தீர்க்கதரிசனம் மூலமாக சொல்லப்பட்ட காரியத்தை அறிந்த யூதர்கள் இயேசு எப்படிதான் பார்த்தாங்கன்னா, வெறுமனே ஜஸ்ட் ஒரு சாதாரண மனிதனாக மாம்ச ரீதியில் தான் அவரை பார்த்தார்கள். என்ன காரணம்னா, ராஜா அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு விதமான ஒரு கருத்து உண்டு. ராஜானா எப்படி இருக்கணும்? ஒரு பெரிய மாளிகை இருக்கணும். ராஜானா அவருக்குன்னு சொல்லி பெரிய செட்டப் இருக்கணும், அவருக்கு ஒரு சிங்காசனம் இருக்கணும். இது ஏதாவது இயேசுடைய முதலாவர்கள் இயேசுக்கு இருந்துச்சா? சிந்திச்சு பாருங்க. இயேசு முதலாவர்கள் அவர் ராஜாவா யூதர்களால ஏத்துக்க முடியல. காரணம் தெரியுமா? அவருக்கு சொந்த வீடு கூட கிடையாதுங்க. அவரே சொன்னாரு, எல்லாவற்றுக்கும் நரிகளுக்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்கிறது கூட ஒரு இடம் இல்லப்பான்னு சொன்னவரை போய் யூதர்களை பார்த்து இவர் தான் ராஜானா என்ன சொல்லுவாங்க? ராஜாவா? ரோட்ல படுத்து எடுக்கிறாரு, இருக்கிற சொந்த வீடு கூட இல்ல, இவரை எப்படியா ராஜாவை ஏற்றுக்கணும் சொல்லிட்டு யூதர்கள் என்ன செய்றாங்க? அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதுபடி ஒதுங்கினார்கள், புறக்கணித்தார்கள். ஆனா வெளிப்பாட்டின் மூலமாகத்தான் சீடர்களும் விசுவாச மக்களும் இவர் ராஜா என்பதை முதலாம் வருகின்ற பொழுது கண்டுபிடித்தார்கள். அதனாலதான் அவங்க கூடி என்ன செய்றாங்க? தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே அவரை கழுதையின் மேல் அமர்த்தி ஒரு பவனியை ஏற்படுத்தி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் என்று சொன்னார்கள். யூதர்கள் என்ன சொன்னாங்க? இந்த ஆளுகளுக்கு வேற வேலை இல்ல, இவரை போய் ராஜா ராஜான்றாங்க, கல்லறிஞ்சு கொல்லுங்கடா. இயேசு போது சத்தம் போட்டு அவங்கள பாடாதுன்னு சொல்றாரு. சத்தம் போட்டு அவங்களாம் ஒண்ணு சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏசு சொன்னாரு, இவர்கள் பேசாதிருந்தால் கல்லுகள் பேசும் என்று சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பின்னணி உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? இயேசுடைய முதலாம் வருகையில இயேசுவை ராஜாவா யூதர்களால ஏற்றுக்கொள்ள முடியல. மனுஷனாகத்தான் மாம்ச ரீதியில் தான் பார்த்தார்கள். சீடர்களோ ஆவிக்குரிய ரீதியில் அவரை ராஜாவாக அறிந்தார்கள். இது மாத்திரமல்ல, இந்த இயேசுவை சிலுவையில அறையப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு யூதர்கள் பயன்படுத்தின ஒரு முக்கியமான குற்றச்சாட்டுகளே ஒரு குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் 23:2 வாசி பாருங்களேன். லூக்கா 23:2 ஏன் யூதர்கள் அவ்வளவு வெறியா இயேசு மேல கோபமா இருந்தாங்க அப்படின்னா, இவன் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவென்றும் கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜா என்றும் ராயருக்கு வரி கொடுக்கிற வேண்டுவதில்லை என்றும் ராயனுக்கு வரி செலுத்த வேண்டிய தேவை இல்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். இப்ப எங்க நிற்கிறார் இயேசு? விசாரணை கைதியாக நின்று கொண்டிருக்கிறார். பிலாத்துக்கு முன்னால் நிறுத்தப்பட்டவராக பிலாத்துக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிற பொழுது யூதர்கள் பயன்படுத்தின குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். அதை யூதர்களால் என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ளவே முடியல. அப்ப ராஜானுமே எப்படி சொல்லலாம் என்று சொல்லும் பொழுது என்ன சொன்னா, ராஜாவே நீங்க தான் எங்களுக்கு ராஜா, நாங்களாம் உங்களை ஏத்துக்கிட்டோம். ஆனா இந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? தான் தான் ராஜான்னு சொல்லிட்டு கொண்டிருக்கிறான். உண்மையிலே அப்படி எங்கேயாவது போய் பிரசங்கம் பண்ணாரா? இல்ல இல்ல, அவர் சொல்லல. அதே போல அடுத்த வரையை பாருங்க. ராஜாவுக்கு வரி செலுத்த வேண்டாம் எப்ப சொன்னாரா? இன்னும் மாத்தி சொல்லணும்னா ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்க சொன்னாரு. இந்த ஆட்கள் பார்க்கணும், ராஜான்னு ஒரு முறை சொல்லவே இல்லை, சொன்னான்றாங்க. வரி செலுத்துங்கன்னு தான் சொன்னாரா? என்ன சொல்றான்? செலுத்த சொல்றான். இப்படி சொன்னா குற்றச்சாட்டுகள் ஈடுபடும் என்று சொல்லி நினைத்தாங்க. பிலாத்து அவன் ராஜா என்று சொன்ன வார்த்தை கேட்டவன அவனுக்குள்ள பயங்கரமான ஷாக் ஆயிடுச்சு. யாரோ ஒரு கூட்டம் வந்து ராஜாவாக்குறதுக்கு போட்டி போட்டுக்கொண்டு நாமினேஷன் பண்றதுக்கு ஒரு கூட்டம் வரும்னு பார்த்தா இவன் ராஜாவா இருந்து கொண்டு ஒருத்தரை கூட்டிக் கொண்டு தன்னை ராஜாவாக்குற வேலையை ஒரு நாள் கூட இயேசு செய்யவே இல்லையே என்று சொல்லி நினைத்து பார்க்கிற பொழுது இந்த
வார்த்தை கேட்டவன லூக்கா 23:3 பிலாத்து என்ன கேட்கிறார் பாருங்க. பிலாத்து அவரை நோக்கி நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இப்போ முதல்ல பிறந்தபோது ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? அந்த வார்த்தை 33 வருஷமா பலருக்குள்ள பக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருந்திருக்குது. யூதருக்கு ராஜாவா ராஜாவா ராஜாவா. இத ஏரோதுவால ஏற்றுக்கிட முடியல, பிரதான ஆசாரியர்களால் ஏற்றுக்கிட முடியல, யூதர்களால் ஏற்றுக்கிட முடியல. இப்ப சுத்தி வளைச்சு நேர ரோம தளபதியாக, ரோம அதிகாரியாக, ஆளுநராக இருந்த பிலாத்துடைய விசாரணைக்கு முன்னால நிக்கிற பொழுதும் யூதருக்கு ராஜாதானா என்று சொல்லி பிலாத்து இயேசுவை நேர பார்த்து கேட்கிறார். கேட்கும் பொழுது இயேசு சொன்ன பதில் மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். யூதர்களுக்கு என்ன குறித்த ஆவிக்குரிய பார்வை இன்னும் கிடைக்கல. ஆனா நீங்க கேள்விப்பட்டீங்கல்ல ராஜான்னு சொல்லி, அப்படிதான் அப்படி சொல்லி முடிச்சிட்டார். சாதாரணமா ஒரு ராஜா தான் ராஜா நினைச்சிருந்தா, தான் ராஜான்னு அறிந்திருந்தா, அவங்களுடைய அதிகாரம், அவங்களுடைய தோரணை, அவங்களுடைய வசதி, அவங்களுடைய அந்த பகட்டு, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாரையும் கூப்பிடு உட்கார், நான் தான் யாருப்பா ராஜா, எல்லாரும் எனக்கு சேவை செய்யுங்க, எல்லாரும் எனக்கு பணிவிடை செய்யுங்க, எல்லாரும் இதை பாரு அதை பாரு சொல்லி ஒரு கட்டளை போடுற வேலையை தானே இருக்கும். ஆனா சாக போற நேரம் வரைக்கும் ராஜாவுக்குரிய தன்மை எதுவுமே இயேசுவின் இடத்துல வெளிப்படல. அதுக்கான காரணத்தை நான் உங்களோட விளக்க போகிறேன். முதலாவதாக இயேசு கிறிஸ்து அவர் ராஜாதான், ஆனால் அவர் அப்பொழுது ராஜாவாக நடந்து கொள்ளவில்லை. அப்படியானால் இங்கே நாம் அறிய வேண்டிய முதல் சத்தியம் என்ன? Spiritually, when Jesus came to this earth for the first time, முதல் முறை இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது ஆவிக்குரிய ரீதியிலே தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்படுதல் என்ற காரியம் துவங்கி விட்டது. இயேசுவின் முதலாம் வருகை நடந்துருச்சு தானே? அப்படியான ஆவிக்குரிய ரீதியாக அவருடைய தேவ ராஜ்யம் இந்த பூமியிலே துவங்கி விட்டது என்பதை அடையாளப்படுத்துகிறது. சோ இத தொடர்புடைய காரியத்தை இன்னும் கொஞ்சம் வேகமா வாசிக்கலாம். மத்தேயு 4:17 இயேசு ஊழியம் செய்த பொழுது அவருடைய முதல் பிரசங்கமே என்னவா இருந்துச்சு? வாசிங்களே. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசுடைய முதல் பிரசங்கம் என்னதான் தெரியுமா? அதுக்கு முன்னால் 40 நாட்கள் இயேசு உபவாசம் பண்றாரு. பிசாசால் சோதிக்கப்பட்டாரு. சோதிக்கப்பட்டு முடிஞ்சு பிசாசு தோற்றான். இயேசு ஜெயித்தவராய் இப்பொழுது அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும்படி கடந்து வருகிறார். கடந்து வருகிற பொழுது இயேசு பிரசங்கித்த முதல் பிரசங்கமே என்னவென்றால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இப்ப இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும் பொழுது பரலோக ராஜ்யம் என்று சொன்னாரு. அதே காரியத்தை மார்க்கு சுவிசேஷம் 1:15 வாசிங்க. இதே தான் மார்க்கு வேறொரு பக்கத்துல வேறொரு தன்மையில எழுதுகிறார். வாசிக்கலாம். மார்க்கு 1:15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். மத்தேயுல பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மார்க்குல தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டுமே இயேசுவுடைய முதல் பிரசங்கத்தை குறிக்கிற வார்த்தை தான். மத்தேயு எழுதுகிற பொழுது அதை பரலோக ராஜ்யம் என்று சொல்கிறார், மார்க் எழுதுகிற பொழுது தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்கிறார். அதை வைத்து நான் புரிந்து கொள்ள முதல் அர்த்தம் என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யம் என்றாலும் பரலோக ராஜ்யம் என்றாலும் ஒன்றுதான், வெவ்வேறு விதமான காரியங்கள் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாக சில நாட்கள்ல நான் இதை கேட்டிருக்கிறேன், சிலர் இப்படி பிரசங்கிக்க கேட்டிருக்கிறேன். பரலோக ராஜ்யம் என்பது பரலோகத்தில் இருக்கிற காரியத்தையும், தேவனுடைய ராஜ்யம் என்பது பூமியில நடக்கிற காரியத்தை குறிக்கிறேன்னு சொல்லி வேறு வேறு விதமான காலங்களே அல்லது அர்த்தத்தை கொடுக்கிறேன்னு சொன்னாங்க. இல்ல, இந்த ரெண்டுமே இயேசுடைய முதல் பிரசங்க வார்த்தை தான். The first preaching of Jesus, இயேசுவின் பிரசங்கம் என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சுனாரா சமீபமா இருக்குனாரா? வந்துருச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி அது நிறைவேறி முழுமையாக இங்கே பூமியில ஸ்தாபிக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம். ஆனா அவர் என்ன வார்த்தை பயன்படுத்தினாரு? இட்ஸ் க்ளோஸ் அட் ஹேண்ட் அப்படின்றார். அதாவது உன் கைக்கு எட்டத்தக்க தொலைவில் இருக்கு அப்படின்றார். இப்போ தம்பிங்க இருக்கிறான், நான் இங்க நிக்கிறேன், இவர் தான் இயேசுன்னு வச்சுக்கோங்க. இயேசு அவர் என்ன சொல்றாரு? பிரசங்கம் பண்றாரு, தேவனுடைய ராஜ்யம் உன் கை தொடத்தக்க தொலைவில் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பார்த்து ஒரு பிரசங்கம் பண்றாரு. அப்போ அவர் சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு என்ன தெரியுமா? அட் ஹேண்ட் அப்படின்னு தெரியுமா? உன் கைக்கு எட்டப்பட்ட தொலைவில் இருக்கு. இப்படி கை நீட்டு இப்போ என்னால இதை என்ன செய்ய முடியும்? தொட முடியும் என்கிற தொலைவுக்கு தேவனுடைய ராஜ்யம் இயேசு வந்திருந்த போல என்ன செய்யுது? அப்படின்னா என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? ராஜா அங்கேதான் நிக்கிறாரு, நான் அந்த ராஜாவை தொட்டு
ராஜ்யத்தை பார்க்கத்தக்க அளவுக்கு தொலைவுக்கு சமீபமாய் வந்திருக்குன்னு சொல்றார். இப்ப எங்கோ பரலோகத்துல இருந்து சொன்னா என்னால் தொட முடியுமா? அதை ஒரு 500 கிலோமீட்டர் அப்பால இருந்து கொண்டு சொன்னா என்னால் அதை பார்க்க முடியுமா? இல்ல. உன் பார்க்கத்தக்க தொலைவிலே, உன் தொடத்தக்க அளவுக்கு அருகாமையிலே ராஜாவாகிய நான் உங்கள் பக்கத்துல வந்துட்டேன்னு சொல்லி அவர் சொல்றார். டிஸ்டன்ஸ், தொலைவு புரியுதா? சமீபமா இருக்குன்னு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? ரொம்ப தூரத்துல இல்ல, உன் பக்கத்துல இருக்குது அப்படின்னு சொன்னார். அதை பிரசங்கத்தை கேட்ட பொழுது கேட்ட அநேகர் இவர் தான் ராஜான்றதை கண்டுபிடிச்சாங்க. பலர் என்னமோ சமீபம் அது எங்கதான் இருக்குதுன்னு தெரியல அப்படின்றாங்க. இப்போ இந்த வார்த்தையை நீங்க எப்படி கவனிக்கணும்னா, பேசின அந்த வார்த்தையை பேசினவர் தான் ராஜா. பரலோக ராஜ்யம் சமீபத்தில் சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து. ராஜா தான் பிரசங்கம் பண்றாரு. ஆனா நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லி அவர் பேசினாரா? இல்ல, உங்க பக்கத்துல தான் இருக்குது அப்படின்றார். மனக்கண் திறக்கப்பட்டவங்க அவரை கண்டுபிடிச்சாங்க. மனக்கண் திறக்கப்படாதவங்க அவர் இவர் தானே, நம்ம ஊருக்காரர் தானே, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர் தானே, நம்ம தம்பி தானே, நம்ம சகோதரன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அலட்சியம் பண்ணாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவ யூதர்கள் சாதாரண ஒரு மனிதனாய் பார்க்கிறார்கள். ஏன்னா அவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் அவங்க திறக்கப்படலைங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உங்க பக்கத்துல தான் நான் ராஜா நிக்கிறேன், பரலோக ராஜ்யம் சமீபத்துல தான் இருக்குது, நீ மனம் திரும்பி விசுவாசிச்சா போதும், அந்த ராஜ்யம் உனக்குள்ள ஸ்டார்ட் ஆயின்னு சொல்லிட்டார். உலகத்துக்குள்ள ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால முதல்ல மனிதனுக்குள்ள ஸ்டார்ட் ஆகிற வேலையை தான் கர்த்தர் முதலாம் வருகையிலே ஆரம்பித்து வைத்தார். இயேசுடைய சுவிசேஷத்தை யார் விசுவாசித்தார்களோ, இயேசுடைய வார்த்தை கேட்டு யார் மனம் திரும்புவதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ, அவர்களுக்கு உள்ளே ராஜ்யம் ஆரம்பிக்கிற காரியத்தை ஆவிக்குரிய ரீதியாக இயேசு துவங்குகிற வேலையை தன்னுடைய முதலாம் வருகையிலே செய்தார். இந்த வார்த்தைகளை வைத்துக்கொண்டே தொடர்ச்சியா நீங்க வாசிக்கும் பொழுது லூக்கா 11:2 இயேசு கிறிஸ்து ஒரு ஜெப மாதிரியை கற்றுக் கொடுத்தார். அதையும் கொஞ்சம் வாசிடுங்க. அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது நமக்குள்ளாக கொஞ்சம் நிதானித்து பார்க்கிற ஒரு பார்வை வர வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து முதல் முறை பூமிக்கு வந்த பொழுது தேவனுடைய ராஜ்யம் பூமிக்கு வந்துருச்சா வரலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிற பொழுது இயேசு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. அந்த ஜெபத்திலே நான் பார்க்க வேண்டிய குறிப்பான காரியம் என்னவென்றால், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இந்த வார்த்தை கவனிங்க. பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போலவே பூமியிலேயும் செய்யப்படுவதாக. தேவன் பரலோகத்தில் ராஜாவா இருக்கிறாரா? பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் மட்டும்தான் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதா? தேவன் பூமிக்கு ராஜாவா இருக்கிறாரா? பூமியில தேவனுடைய சித்தம் மட்டும்தான் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதா? இப்பதான் நம்முடைய கேள்விக்குள்ள வரப்போகிறேன். 2 கேள்விகளை முன்வைக்க போகிறேன். பரலோகத்தில் 100% யாருடைய சித்தம் மட்டும் தான் நடக்குது? ராஜாவாகிய தேவனுடைய சித்தம் தான் நடக்குது. ஆனா பூமியில வருகிற பொழுது பூமிக்கு தேவன் ராஜாவா இருந்தாலும் பூமியில 100% தேவனுடைய சித்தம் என்ன செய்யப்படல, இன்னும் செய்யப்படவில்லை. அது எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? நம்ம வாழ்க்கையை வச்சுக்கிட்டோமே, நம்ம யாராவது 100% என் வாழ்க்கை தேவ சித்தம் செய்யணும்னு சொல்ல முடியுதா? இல்ல, அடிக்கடி நம்ம என்ன செஞ்சிடறோம், நம்ம சுய சித்தத்துக்கும் மற்றவங்க சொல்ற காரியத்துக்கும் அவங்க சொல்ற காரியத்துக்கும் கொஞ்சம் அப்பப்ப சாஞ்சு போறோமா இல்லையா? ஆசை இருக்குது தேவ சித்தம் செய்யணும்னு, அந்த ஆர்வத்தை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னும் 100% தேவ சித்தம் பூமியிலே நிறைவேறுகிற காரியம் இன்னும் வரவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக இந்த ஜெபத்தில் சொல்றாரு, நீங்க ஜெபிக்கிறப்ப என்ன சொல்லுங்க? உங்க நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக, உங்க சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று சொல்லி ஜெபிங்கள் என்று சொன்னார். இந்த அடிப்படையில் 2 கேள்விகளை வைக்க போகிறேன். ஒன்று, இந்த ஜெப மாதிரி இயேசு கற்றுக் கொடுத்த போது தேவனுடைய ராஜ்யம் பூமியில் வந்திருந்ததா இல்லையா? ஓகே, இந்த கேள்விக்கு முதல்ல பதில் பார்க்கலாமா? நீங்க என்ன சொல்ல போறீங்க? இந்த ஜெப மாதிரி, அதாவது இப்ப நம்ம வாட்சிமே லூக்கா 11 அதுல சொன்னார்ல இயேசு, அந்த ஜெப மாதிரி இயேசு கற்றுக் கொடுத்த பொழுது தேவனுடைய ராஜ்யம் பூமிக்கு வந்திருந்ததா வரவில்லையா? வந்திருந்துச்சுன்னு சொன்னா வருவதாக சொல்லி எப்படி ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லிருக்கலாம்? அப்போ அது ஒரு கேள்வி நமக்குள்ளாக சிந்திக்க வைக்கிறது. இன்னொரு பக்கம் வரவில்லைன்னு சொன்னா ராஜா பூமியில இருந்தாரு, அப்ப எப்படி வரலன்னு சொல்ல முடியும்? ராஜா இருக்கிறது தானே ராஜ்யம். ஆகவே கேள்விக்கு நான் கொடுக்கிற பதில் என்றால் ஆம் இல்லை. வந்துருச்சா அப்படின்ற காரியத்தை கேட்க இருக்குது. வரலையா அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டா. வந்துருச்சு அப்படின்னு சொல்ற காரியத்துக்கு முதல் காரியம் என்னன்னா, ஆவிக்குரிய ரீதியில் தேவ ராஜ்யம் இயேசுடைய வருகை மூலமா இந்த பூமியிலே வந்துருச்சு. ஏன்னா இயேசு அவர் ராஜா, அவர் ராஜா அந்த பூமியில அப்பொழுது இருக்கிறார். அவர் தான் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆகவே அது எதை குறிக்கிறது? தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே வந்திருந்தது என்பதற்கான பதிலா இருக்கிறது. ஆகவே அந்த கேள்விக்கு பதில் என்ன சொல்றீங்க? ஆம்.
அதே நேரத்தில் இன்னொரு பதில் என்னது? இல்லை. ஏன்னா அவர் ராஜாவுக்குரிய ஒரு அரண்மனையோ தனக்கென்று ஒரு சிங்காசனத்தையோ உடையவராக அப்பொழுது வாழவில்லை. தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சா வரலையா? வரலன்றதுக்கான காரணத்தையும் சொல்லணும். பூமியில இயேசு கிறிஸ்து முதல்வர்கள் வந்தபோது அவருக்கு பெரிய அரண்மனை வச்சிருந்தாரா? பெரிய பேலஸ் கட்டி வாழ்ந்தாரா? அவர் எந்த விதமான ஒரு ராஜாவுக்குரிய அடையாளம் உடையவராக இல்லாதனால இல்லைன்னு காட்டி பார்க்கிறோம். அவரே சொன்ன வார்த்தை தான், நான் இந்த பூமிக்கு ஊழியம் செய்வதற்காகத்தான் வந்தேன் ஒழிய ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை. அவர் பணிவிடைக்காரனாகத்தான் வாழ்ந்தார். ராஜாவாக இருந்தோம். யோவான் 6 அதிகாரத்துல 14-15 ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படிப்பட்ட ஆஃபர் வந்த பொழுதும் இயேசு எப்படியாக நடந்து கொண்டார் என்று வாசிங்கள். யோவான் 6:14-15. இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். நான் ஒரு மனிதனுடைய பார்வையில் வச்சு இந்த இடத்தை பார்ப்போம். இயேசு கிறிஸ்து மூலமா பல அற்புதங்கள் நடக்குது. 5 அப்பத்தை வச்சு 5000 பேருக்கு சாப்பாடு போட்டு சாதாரண காரியமா? என்ன நினைப்பாங்க அந்த ஊரை சேர்ந்தவங்களாம் சேர்ந்து, ஐயா இவன் நம்ம ஊர் தலைவராக இருக்கட்டும், இவன் இருந்தானா இனிமே ஊருக்கு பஞ்ச பட்டினி வரவே, மழையே போனாலும் பரவாயில்ல, சும்மா அற்புதம் பண்ணியாவது செஞ்சிருவாரு, எல்லாரையும் சாப்பிட வச்சிருவாருன்னு சொல்லிட்டு அவரை தலைவராக்கணும்னு ஒரு எண்ணம் வந்தா இதுதான் சரியான தருணம். என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யுங்க, ஊருக்கு நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும், தலைவராக்கன்னு சொல்லி முன் வர மாட்டாரா? இயேசு கொஞ்சம் கூட விவரமே இல்லை பாருங்களேன். இவரா தேடியும் போகல, தேடி வருது அதையும் அவர் என்ன செய்யல, ஏத்துக்கல. கூப்பிட்டு கொடுத்தா கூட வாங்கிக்க மாட்டேன்றான். சொல்றாங்களா இல்லையா? இயேசு கிறிஸ்து இங்க வர்றாங்க, கூப்பிட்டு அவர் என்ன செய்ய பாக்குறாங்களா, ராஜாவாக்கி விழான்னு சொல்லி பிடித்துக் கொள்ள வந்த பொழுது இவர் என்ன பண்றாரு, அப்பா ஆளை விடுங்கப்பா, இது ஏன் வேலை இல்லை என்று சொல்லி அவர் நழுவிக்கொண்டு மறைந்து போய்விட்டு மலைக்கு போய்விட்டாராம். உங்க வாழ்க்கையில் ஒரு பதவி தேடி வந்தா நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களை பயங்கரமான ஒரு உயர்வு அந்தஸ்து கொடுக்கறதுக்கு ஏதுவான காரியம் உங்களை நாடி வந்தா நீங்க என்ன செய்வீங்க? ஆண்டவர் இயேசுக்கு சொல்றாரு, எனக்கு ஒரு உண்மை தெரியும், நான் ராஜாதான், ஆனால் இப்பொழுது அல்ல என்பதை அவர் அறிந்திருந்தார். உங்களை தேடி வருகிற பதவியோ மேன்மையோ உங்களுக்கு உரிதா இருக்கிறது உங்களுக்கு தெரிந்தாலும் தேவன் அதுக்கென்று ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அது வரைக்கும் நீங்கள் காத்திருந்தால், அப்போ தேவ பிள்ளைகளே, அவருடைய பலத்த கரத்துக்குள் நீங்கள் அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை, அந்த ஏற்ற காலம் ஒன்று இருக்குல்ல, அதுதான் நாம பார்க்க தவறுகிற, நாமளே அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு நிமித்தமாக ஏற்படுகிற இழப்பின் பகுதியாக மாறிவிடுகிறது. கர்த்தர் சொல்றார், ஏற்ற காலம் வரும்பொழுது நான் உன்னை கொண்டு செய்யறதுக்கென்று வைத்திருக்கிற மேன்மை நிச்சயமாய் செய்வேன். அது வரைக்கும் நீ காத்திருப்பாயாக, பொறுத்திருப்பாயாக, அடங்கி இருப்பாயாக. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்ல விரும்புகிறேன், உனக்கென்று ஒரு மேன்மை வந்திருக்கிறது, அந்த மேன்மையை நான் ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன். உன்னை கொண்டு பல ஆயுதங்களை காக்க வேண்டும் என்று, போஷிக்க வேண்டும் நான் என்றும் ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறேன். இப்பொழுது அது போன்ற காரியம் எதுவுமே எனக்கு நடக்கலையே, இப்போ அதுக்கேற்ற எந்த விதமான காரியம் வரலையேன்னு சொல்லி சோர்ந்து போக வேண்டாம். அல்லது குறுக்கு வழியில அந்த மேன்மையை பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்தால் அதை நீ ஏற்றுக்கொள்ளவும் வேண்டாம். குறுக்கு வழியில எப்படி மேன்மை பெறுவது? லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறது, லஞ்சம் கொடுத்து வருமானத்தை பெருக்கிக் கொள்வது. அப்படி லஞ்சம் கொடுத்தோ, குறுக்கு வழியில பெரிய ஆளை பிடிச்சோ, அந்த ஆளை பிடிச்சோ, எம்எல்ஏ பிடிச்சோ, எம்பியை பிடிச்சோ, நான் அதை வாங்கினேன் இதை வாங்கினேன் சொன்னீங்கன்னா அது தேவன் கொடுத்த ஏற்ற காலத்தின்படியான ஒரு ப்ரொமோஷனோ வேலையோ வருமானத்துக்குரிய மேன்மையோ இல்ல. நீங்க காத்திருந்தால் ஏற்ற நேரத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்க வாழ்க்கையை குறித்து நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து ராஜாவாக்குறதுக்கான வழி அவரை தேடி வந்துச்சா? அவர் அற்புதத்தை பார்த்தவங்க வந்தாங்க. ஆனா அவர் சொல்றாரு, இப்போ இது ஏன் நேரம் இல்லை, இவங்க ராஜாவாக்க நினைச்சா நான் அதை பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்று சொல்லி விலகி தனியே போய்விட்டார். ஏன் விலகி சென்றார்? காரணம், சரீர பிரகாரமாக ராஜாவாகுது என்பது இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையினுடைய நோக்கம் இல்லை. அவர் ராஜாதான், பட் when he came for the first time ராஜாவாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முதல் முறை இந்த உலகத்துக்கு வரவில்லை. முதல் முறை அவர் எதுக்காக வந்தார் தெரியுமா? மனு குலத்தை மீட்டு வரவிருக்கிற தேவ ராஜ்யத்துக்குரிய அஸ்திபாரத்தை போட்டு அந்த ராஜ்யத்தின் விதையை விதைப்பதுதான் அவருடைய முதல் வருகையின் நோக்கமாக இருந்தது. முதல் வருகையில் அவர் எதற்காக வந்தார்? தன்னை ஒரு ராஜாவாக்கி கொண்டு, கிரீடத்தை வைத்துக் கொண்டு, செங்கோலை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும்படி அல்ல, மாறாக உலகத்தை மீட்கிற மீட்பராக இயேசு வந்தார்.
உலகத்தை மீட்கிற ரட்சகராகத்தான் இயேசு முதல் முறை வந்தார். முதல் முறை ரட்சகராக வந்திருக்கிற பொழுது அவரை பிடிச்சு என்ன செய்ய பார்த்தாங்க? சிங்காசனம் உட்கார வச்சு பார்த்துட்டாங்க. ஆண்டவர் முதல் முறை வந்த பொழுது சிங்காசனத்தில் அமர்வதற்கு அல்ல, சிலுவையிலே தொங்குவதற்காகத்தான். ஆனா இவங்க என்ன செய்ய பார்த்தாங்க? சிலுவைக்கு போக விடாம சிங்காசனத்துல உட்கார வச்சிடலாம். நம்முடைய வாழ்க்கையில் கூட பாடுகள் வரும் பொழுது நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? பாடுகள் எனக்கு வேண்டாம், பாடுகள் தயவு செய்து நீக்கி போடுங்க ஆண்டவரே. நான் சொல்லட்டுமா? பாடுகள் வந்தால்தான் சுயம் சாகடிக்கப்படும், மரணத்துக்கு பின்புதான் உயிர் தெழுதல் என்ற காரியம் நடைபெற முடியும். இப்ப அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டதுனால இப்ப அவர் பரலோகத்தில் சிங்காசனம் விட்டிருக்கிறாராங்க. அப்ப எனக்கு இப்ப சிங்காசனம் வேணும்னா அப்ப சிலுவை வரும். எது உங்களுக்கு முதல்ல வேணும்? முதல்ல சிலுவை வேணுமா சிங்காசனம் வேணுமா? நீங்க சிலுவை இப்ப தேர்ந்தெடுத்தா சிங்காசனத்தை அப்ப அவர் கொடுத்துருவாரு. இல்ல இல்ல, இப்போ எனக்கு சொகுசு வாழ்க்கை வேணும், எனக்கு சொகுசு கார்கள் வேண்டும், எனக்கு சொகுசு பங்களா வேண்டும், எனக்கு சொகுசு மாடி மேல மாடி வீடு வேணும் என்று இப்போ நீங்க சொகுசான சிங்காசன வாழ்க்கையை விரும்பினா பின்னால ஒரு நாள் உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் எடுக்கப்பட்டு சிலுவையின் பாடுகள் ஊடாக கடந்து போற தருணம் வரும் பொழுது கஷ்டமா இருக்கும். ஆகவே இப்பொழுது நீங்கள் அவர் நிமித்தம் வருகிற பாடுகளை நினைத்து வேதனைப்பட வேண்டாம், அவமானங்களை நினைத்து பயப்பட வேண்டாம், உபத்திரவங்களை பார்த்து பின்வாங்க வேண்டாம். இயேசுவுக்காக உறுதியாய் நில்லுங்கள். சிலுவையின் வழியாக சிங்காசனத்தில் ஏறுகிற காரியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் அதற்கு ஒரு முன்னோடியாய் சென்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து முதல் வருகை எதற்காக? உலகத்தை மீட்கிற இரட்சகராக சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுக்கிறவராய் வந்தார். ஆகவே முதல் முறை அவர் வந்த பொழுது உலகத்தின் ராஜாவாக இல்ல, இனிமே ஏதாவது நடக்க போகுது, அதான் அடுத்த பகுதியாக மாற போகுது. இப்ப இரண்டாவது ஒரு கேள்வியை வைக்க போகிறேன். இரண்டாவது கேள்வி, இப்ப நம்முடைய காலத்துக்கு வருவோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல பூமியில தேவனுடைய ராஜ்யம் இருக்குதா இல்லையா? இருக்கிறது என்பதற்கான பதிலை யாராவது தெளிவா சொல்ல முடியுமா? நான் இல்லைன்னு சொல்றேன், இருக்குது. எதை வச்சு சொல்றீங்க? ராஜ்யம் இருந்தா ராஜா இருக்கணுமா இல்லையா? எங்க இருக்கிறார் ராஜா? ராஜா எங்க இருக்கிறாரு? அங்க இருந்தா எப்படி இங்க இருக்கு சொல்ல முடியும்? ராஜா இருக்கிறதாங்க ராஜ்யம். வந்துதான் போயிட்டார்ல. பரலோகத்துல ராஜா இருந்தா அவர் பரலோகத்துல ராஜ்யம் இருக்குதுங்க, பூமியில அந்த ராஜா இல்ல. ஒரு இடத்துல ஒரு ராஜ்யம் இருக்கணும், அந்த இடத்துல ராஜா இருந்தா தாங்க ராஜ்யம் இருக்குன்னு அர்த்தம். இப்ப பூமியில இயேசு ராஜாவா இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இப்ப ராஜாவாக இங்க அவரு இல்லங்க, அவர் பரலோகத்துக்கு போயிட்டாருங்க. பரலோகத்துல தான் அவர் இருக்கிறார், அங்கதான் அவர் சிங்காசனம் இருக்கிறாரு. அப்ப அங்கதான் அவர் ராஜா, இங்க அவர் இன்னும் ராஜாவா இல்ல. ஆகவே அவருடைய ராஜ்யம் பூமியில, ராஜா இல்லாத ராஜ்யம் ராஜ்யமாக முடியுமா? முடியாது. ரெண்டு கேள்விக்கு முதல் விளக்கத்தை கொடுக்கிறேன். இந்த பூமியில இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறதா என்றால் இல்லை என்பதற்கான பதிலை முதலாக சொல்லிவிடுகிறேன். ஏனென்றால் இயேசு இன்னும் சரீர பிரகாரமாக பூமிக்கு வரவில்லை. சரீர பிரகாரம் அவர் எங்கதான் இருக்கிறாரு? பரலோகத்துல தான் இருக்கிறார். அவருடைய சிங்காசனம் இன்னும் பூமியில ஸ்தாபிக்கப்படவில்லை. இப்ப எங்க அவருடைய சிங்காசனம் இருக்குதா? இல்ல. ஆகவே சரீர பிரகாரமாக இயேசு இந்த பூமியிலே ராஜாவாக இருந்து செய்கிற அந்த தேவ ராஜ்யம் இன்னும் பூமிக்கு வரல. இது இனிமேதான் நடக்க போகுது. அதே நேரத்தில் தேவனுடைய ராஜ்யம் இங்கே இருப்பது என்பதற்கான ஆதாரம் என்ன? இயேசு ராஜாவாக இங்கே இல்லாதிருந்தாலும் அவர் தலை அங்கே இருக்குது, சரீரம் இங்கே இருக்குது. சபை இருக்குதுங்க. சபையை குறித்து இயேசு என்ன சொல்றாரு? இயேசுவின் சரீரமாகிய சபை. இயேசு கிறிஸ்து தலை, நாம யாரு? சபைதான் அவருடைய சரீரம். அப்ப அந்த சரீரம் அந்த பூமியில சபையாக எங்கெல்லாம் செயல்படுகிற காரியம் நடக்குதோ அந்த சபையின் மூலமாக ஆவிக்குரிய ரீதியிலே தேவ ராஜ்யம் பூமியிலே இப்பொழுது விரிவாக்கப்படுற காரியம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோமாக. அப்ப இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் சபை மூலமாக சரீரம் என்ற கோணத்திலே இந்த பூமியிலே ஆவிக்குரிய ரீதியிலே இருக்கிறது. அப்படியான என்ன அர்த்தம்? இயேசுவின் அதிகாரத்தையும் அவருடைய ஆளுகையையும் குறிப்பாக மனிதர்கள் மேல் அல்ல, சாத்தானுடைய ஆதிக்கத்தையும் அவருடைய தாக்கத்தை அகற்றுவதிலே பயன்படுத்தும்படி நமக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயேசுவின் நாமத்தில் நீங்களான பிசாசை துரத்துறோமா? இயேசுவின் நாமத்தினால பிசாசுடைய கிரியைகளை தடை பண்ணுகிறோமா? இயேசுவின் நாமத்தில் பிசாசுடைய திட்டங்களை உடைக்கிறோமா?
ஆண்டுடைய பிள்ளைகளாக ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே சாத்தானுடைய ஆதிக்கத்தை அகற்றும்படி, தாக்கத்தை அகற்றும்படிக்கு இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற உரிமை சபையே, அவருடைய சரீரமா இருக்கிற சபையே உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அப்படின்னாலே தேவ ராஜ்யம் ஆவிக்குரிய ரீதியிலே சமுதாயத்திலே பூமியிலே இப்பொழுது 100% இல்லை. ஆனால் சபையினுடைய அந்த அதிகார பயன்பாட்டுக்கு தக்கதாக, பயன்பாட்டின் அளவுக்கு தக்கதாக அது இப்பொழுது செயல்படுகிற காரியம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோமாக. ஆனா இன்னும் இந்த பூமியில இயேசுவே நேரடியாக வந்து ராஜாவாக இருந்து ஆட்சி செய்வதற்கான அவருடைய சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுதல், அவருடைய அரண்மனை ஸ்தாபிக்கப்படுதல் என்ற காரியம் இன்னும் நடக்கல. அது எப்ப நடக்க போகுது? அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வருதலின் 2வது நிலையை குறிக்கிறது. இந்த 2வது நிலையை குறிக்கிறதுக்கு ஏதுவாகத்தான் இயேசு சொன்னாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக சொன்னாரு. அது இன்னும் நடக்கல, இனிமே தான் நடக்க போகிறது. அப்ப தேவ பிள்ளைகளே, நீங்கள் நான் இந்த வெளிச்சத்தை சரியாய் கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் இந்த பூமிக்கு மீண்டும் வரப்போகிறார். அப்ப 2ஆம் நிலையை குறித்து நான் பார்க்கிற பொழுது இந்த செகண்ட் லெவலுக்கு ஸ்டேஜுக்கு வர்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது? the first coming of Jesus. Spiritually he started to establish the kingdom of God on this earth. 2வது நிலை என்ன? the second stage, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மீண்டும் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது மனிதனாகவே, ஒரு நபராகவே சரீரத்தோடு இந்த பூமிக்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில இருந்து ஸ்தாபித்து விரிவடைய செய்ய போகிறார். அப்போ நீங்களும் நானும் முகமுகமாய் அவரை பார்க்க போகிறோம். இப்ப சபை அவருடைய சரீரமாக மாத்திரம் அவரை பிரதிபலிக்கிற வேலை செய்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது தலையும் சரீரமும் ஒன்றாக இணைந்து இந்த பூமியிலே ராஜ்யத்தின் ஸ்தாபித்தலை வேலை செய்ய போகிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். 2வது நிலை இது இனிமேல் நடைபெறவிருக்கிறது. அதை குறித்து நான் பார்க்கிற குறிப்பு என்ன? மத்தேயு 24:14 கொஞ்சம் வாசிக்கலாம். மத்தேயு 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். இங்கே ஒரு வார்த்தை கவனிக்க வேண்டும். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல தேசங்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுதுதான் என்ன வரப்போகுது? முடிவு வரும். இந்த முடிவு என்பது எதை குறிக்கிறது? இந்த முடிவு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், உலகத்தின் ராஜ்யத்துக்கு முடிவு வந்து தேவர் ராஜ்யத்தினுடைய ஆரம்பம் என்று சொல்லி அதுக்கு அர்த்தமாகிறது. ஏன்னா அதுக்கு முன்னால 4 அப்போஸ்தலர்கள் இயேசுவிடம் என்ன கேள்வி கேட்டாங்க? உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டாங்களா? இப்ப இயேசு என்ன சொல்றாரு? ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூமியில் இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் சாட்சியாய் அறிவிக்கப்படும், அப்பொழுதுதான்ப்பா இந்த உலக ராஜ்யத்துக்கு முடிவு வந்து தேவ ராஜ்யம் உலகம் முழுவதும் ஸ்தாபிக்கப்பட நடக்கின்றார். அது வரைக்கும் பூமியில உலக ராஜ்யம் இருக்கும். இப்போ லூக்கா 23:42 கூட ஒரு காரியத்தை நாம் கவனிக்கிறோம். இயேசுவை நோக்கி ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இது யாருடைய ஜெபம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் பக்கத்துல 2 கல்லர்கள் சிலுவையில் தொங்கவிடப்பட்டிருந்தார்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்த பொழுது வலப்பக்கத்தில் ஒரு கல்லனும் இடப்பக்கத்தில் இன்னொரு கல்லன் இருந்த பொழுது, இந்த வலப்பக்கத்திலே தொங்கிக் கொண்டிருந்த கல்லன் இயேசுவை பார்த்து ஜெபித்த ஜெபம் தான் இது. அவனும் மரிக்க போகிறான், இயேசு மரிக்கிற நிலைமையில் இருக்கிறார். அந்த கல்லனும் என்ன செய்யறான்? மரித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அவன் ஜெபித்த ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே நீர் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். இது எதை குறிக்குது? இயேசுனுடைய 2ஆம் வருகையிலே இயேசு வந்து இந்த பூமியிலே ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். அப்ப வருவீங்களா ஆண்டவரே? அப்ப அடிமையையும் என்ன செய்வீராக? நினைத்துக் கொள்வீராக சொல்லி அருமையான ஜெபம் நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் எடுத்த ஜெபம் மறக்கப்படாத ஜெபமா எழுதி வைத்து விட்டார். இயேசு வருகிற பொழுது இவனும் உயிர் தெழுவான். உயிர் தெழுந்து இயேசுவோடு கூட ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிற பங்கில நிற்க வைக்கிறவன காணப்படுவான். அடுத்ததாக மத்தேயு 25:31 இயேசுவை சொன்ன வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. மத்தேயு 25:31. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். பரிசுத்த தூதரோடு கூட வருவார், மகிமை பொருந்தினவராய் வருவார். அப்பொழுது எதன் மேல உட்கார போகிறாரு? சிங்காசனத்தை உட்கார்ந்தா அவர் யாரு? ராஜா உட்கார்றது அரியணை. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது எங்க உட்கார போறாரா? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்.
சிங்காசனம் வார்த்தை பயன்படுத்தி பாருங்க. அப்போ ராஜாவுக்குரிய ஒரு மேன்மையையும் ராஜாவுக்குரிய அடையாளத்தையும் குறிக்கிற வார்த்தை. அது மாத்திரமல்ல, மத்தேயு 19:27-28 என்ன சொல்லிக்கிறார் பாருங்க. மத்தேயு 19:27-28. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றின சீடர்களுக்கு இயேசு கொடுத்து சென்றிருக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? பேதுருக்கு ஒரே ஒரு கலக்கம், நாங்க இதெல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை பின்பற்றி வந்துட்டோமே, எங்களுக்கு என்னதான் கிடைக்கும் சொல்லும் பொழுது மறு ஜென்ம காலத்திலே. அது எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மறுபடியும் வந்து இந்த பூமியிலே தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறாரே, அந்த காலத்திலே நான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போலவே நீங்களும் 12 அப்போஸ்தலர்களாக இருக்கிற உங்களுக்கும் 12 கோத்திரத்தையும் ஆளுகை செய்யும்படியாக சிங்காசனத்தை அமர்கிற பொறுப்பை கொடுக்க போறேன்னு சொன்னார். இந்த நாட்கள்ல நீங்களும் நான் இயேசுவுக்காக எதை இழந்தாலும் அது இழப்பு அல்ல, பரலோகத்திலே நம்முடைய கணக்கிலே அது சேர்க்கப்படுகிற சொத்தாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இயேசுவுக்காக நீங்க எதை கொடுத்தாலும், இயேசுவுக்காக நீங்க எதை இழந்தாலும், இயேசுவுக்காக நீங்க எதை விட்டாலும் அதை நஷ்டமாய் கருதாதீர்கள், நஷ்டமாக நினைக்க வேண்டாம். இயேசு சொன்னார், நீ எனக்காக இதெல்லாம் விட்டாலும் சரி, வரப்போற அந்த காலத்துல உனக்கு நான் என்ன செய்ய தெரியுமா? உன்னை நான் பல மடங்கு மேன்மைக்குரிய ஆசீர்வாதத்தில் வைக்க போகிறேன். இயேசுவுக்காக நம்ம இழக்கிறது தேவையா? இயேசுவுக்காக நம்ம தியாகம் செய்வது அவசியமா? இயேசுவுக்காக நாம் எதை கொடுத்தாலும், எதை இழந்தாலும், எதை விட்டாலும் கர்த்தர் சொல்கிறார், அது உனக்கு நஷ்டம் நினைக்காத, நான் உனக்காக பெரிய காரியத்தை வரவிருக்கிற அந்த ராஜ்யத்தின் காலத்தில் வைத்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு திரும்ப வருகிற பொழுது, 2வது முறை வருகிற பொழுது, அவர் உலகத்தின் மீட்பராகவோ ரட்சகராகவோ அல்ல, உலகம் அனைத்துக்கும் ராஜாதி ராஜாவை வரப்போகிறார். இயேசுடைய 1ஆம் வருகை கடந்து முடிந்து விட்டது, 2ஆம் வருகை நடக்க போகிறது. இவருக்கு இடைப்பட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் நமக்கு கிடைச்சிக்க ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, இப்ப வாழும் பொழுது இந்த இயேசுவுக்காக நீங்க எத்தனை பாடுகளை சகிக்கிறீர்கள், எத்தனை காரியங்களை நீங்கள் கடந்து போகிறீர்கள், எத்தனை வேதனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இயேசு சொல்றாரு, அது உனக்கு இழப்பாக அல்ல, உனக்கு பெரிய அசட்டா இருக்குன்னு மறந்துடாத. வரப்போகிற அந்த காலத்திலே உனக்காக நான் பெரிய காரியத்தை வாக்கு சீஷர்களுக்கு கொடுத்த அதே வாக்கு தான் உங்களுக்கு எனக்கு சொல்கிறாருங்க. நீ இயேசுவுக்காக இழக்க தயாரா? இயேசுவுக்காக அதை கொடுக்க தயாரா? இயேசுவுக்காக நீங்க அதை செய்ய தயாரா என்றால் ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயம் அதற்கு நித்திய பலன்கள் உங்களுக்கு உண்டு. நாம் இந்த பூமிக்குரிய காரியத்திலே பணத்தையும் சொத்தையும் அதையும் வாங்கி வாங்கி சேர்க்கிறது எல்லாம் பூச்சியும் புழுவும் அரிக்கும், திருடர்கள் அதை கண்ணமிட்டு திருடுவார்கள். ஆனால் உங்களுடைய பொக்கிஷத்தை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள் என்று சொன்னார். நீங்க என்ன வேணாலும் இந்த பூமியில எவ்வளவு வசதியான காரியத்தை வாங்கி வச்சு பாருங்க, எவ்வளவு நாளைக்கு வச்சுக்க முடியும்? இந்த பூமியில வாழும் பொழுது நீங்க கர்த்தருக்காக சேர்க்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும், கர்த்தருக்காக நீங்க சேர்க்கிற ஒவ்வொரு விதமான பாடுகளை சகிக்கிற பொறுமைகளும், உங்களுடைய உண்மைகளும், உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைகளும் பரலோகத்திலே உங்களுக்கு அழியாத சொத்தாக சேர்க்கப்படுகிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ள நீங்க இந்த உலக சொத்துக்களுக்காக உலக வசதிகளுக்காக மட்டும்தான் நீங்க வாழ நினைக்கிறீங்களா, அல்லது பரலோக தேவனோடு கூட வரவிருக்கிற ராஜ்யத்துக்காக இந்த பூமியிலே கர்த்தர் கொடுக்கிற வசதிகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவ ராஜ்யத்தின் வேலைக்காக கொடுக்க தயாரா இருக்கிறீர்களா? நீங்கள் கொடுப்பீர்களானால் கர்த்தர் பரலோகத்திலே உங்களுக்கு மேன்மை வைத்திருக்கிறார். ஒரு பாரத்தை உங்களுடைய இதயத்தில் வைக்க விரும்புகிறேன். ஒரு பாரம் உங்களுடைய இதயத்தில் வரட்டும். இன்னைக்கு உலகத்தை பார்த்து பார்த்து நாம அந்த உலகத்தை போல வசதியாக வரணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி ஓகோன்னு வாழ நினைக்கிறோம். இது எல்லாம் உங்களை விட்டு ஒரு நாள் போகும். ஒரு நாள் யோபு சொன்னான், நான் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்த பொழுது வெறுங்கையாய்த்தான் வந்தேன், இப்பொழுதும் நான் அந்த உலகத்துட்டு போகிற பொழுது வெறுங்கையாய்த்தான் போகிறேன். ஆகவே கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தர் எடுக்கிறார். எனக்கு இந்த உலக ஆசீர்வாதங்களின் மேலே பார்வை இல்லை, எனக்கு நித்திய ராஜ்யத்தின் மேலே பார்வை உண்டாகட்டும். பரலோக ராஜ்யத்தை குறித்த அந்த ஆளுகையில் நான் பங்கெடுக்க வேண்டும். அவர் வரும் பொழுது நான் அவரோடு கூட சேர்க்கப்பட்ட அந்த தகுதியை உடையவனாய் காணப்பட வேண்டும் என்ற ஒரு பாரத்தை, ஒரு தரிசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். காரணம், நாம் வாழ்ந்து கொடுக்கிற இந்த காலம் இனி வர வர உலக ஆசைகளும் உலக இன்பங்களும் சிற்றின்பங்களும் அதிகமாக உங்களை ஈர்க்கிற ஒரு காலங்கள் தான் இந்த காலம். பிசாசான பல காரியங்கள் முன்னால் விதைப்பான். ஆனா நீங்க ஒண்ணு சொல்லுங்க, என்னை அழைத்த தேவனுடைய கரத்தை நான் பிடித்திருக்கிறேன், அவரை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பேன். அவரை தொடர்ந்து செல்கிற காரியத்தை நான் ஒருபோது விட்டுவிட மாட்டேன். அவருக்காக நான் எதையும் இழக்க, எதையும் கொடுக்க நான் எப்பொழுதும் செயல்பாட்டிலே வாழ்ந்து கொண்டிருப்பேன் சொல்லி வாழ்க்கையிலே வாழும். வார்த்தையில மட்டுமல்ல, சொல்லுவோம், செய்வதில்லை என்றால் அது பொய். அதுக்கு பதிலாக சீசர்கள் வெறுமனே சும்மா வாழலங்க,
இருக்கிற எல்லாவற்றையும் இயேசுவுக்காக விட்டு அவரை பின்பற்றினார்கள். அப்படிப்பட்ட ஒரு சீடர் கூட்டங்களாக இந்த சபையை நீங்கள் எழும்புங்கள் என்று உங்களுக்கு நான் சவால் கொடுக்கிறேன், உங்களுக்கு நான் அழைப்பு கொடுக்கிறேன். தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே தங்குவதாக, உங்களுடைய இருதயத்துக்குள்ளே பேசுவதாக, உங்களுக்குள்ளே கிரியை செய்வதாக. அப்ப நான் இதோடு கூட நான் முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். என்னுடைய பகுதியை முயற்சித்தை முடிக்க முடியவில்லை. ஆனாலும் ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே அழுத்த விரும்புகிறார். என் இயேசு இந்த பூமிக்கு வருகிற பொழுது சீசர்களுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தம் நமக்கு உரியதாக இருக்கிறது. நாங்கள் இவையெல்லாம் உமக்காக விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்ட பொழுது இயேசு சொன்னார், மறுஜென்ம காலத்திலே மகிமையுள்ள சிங்காசனம் மேலே மனுஷகுமாரன் வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்றின நீங்களும் சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அப்படியே முழங்கால் படிட்டு ஜெபிக்க போகிறோம். இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக ஒரு எதிர்பார்ப்பை, ஒரு ஆர்வத்தை, ஒரு தரிசனத்தை, ஆவிக்குரிய ரீதியான ஒரு தெளிவை, பார்வை கொடுப்பதாக என்று சொல்லி உங்களை நான் ஜெபித்து உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். எல்லாரும் தயவு செய்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் தயவு செய்து முடிக்கிற நேரம் எல்லாருமே ஜெபிப்பீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக ஒரு தெளிவையும், வரவிருக்கிற ராஜ்யத்தை குறித்த, பூமியிலே ஸ்தாபிக்கப்படவிருக்கிற சரீர பிரகாரமாக இயேசு பூமியில இருந்து ஆளுகை செய்ய போற அந்த ராஜ்யத்தின் காலத்திலே நாம் பங்கெடுக்க வேண்டும், நாம் காணப்பட வேண்டும். அதற்கு கர்த்தர் நம்மை அழைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளே ஆழமாய் தங்குவதாக, வரவிருக்கிற அந்த சரீர பிரகாரம் நம்முடைய ராஜ்யத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிற வேலை செய்வதாக என்று சொல்லி கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம்.